பிப்ரவரி 22ஆம் தேதி சாத்விக்கு நடந்த மொட்டை மற்றும் காதணி விழாவுடைய பார்ட் 2 மினி vlog இது. யமகண்டம் முடிஞ்ச அப்புறம் 2 பொங்க பானைகளுக்கும் வீட்டுல தீபாராதனை காட்டிட்டு கோவிலுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். பொங்கல் சக்கர பொங்கல் வேலைகளை என் மாமியாரும் என் கணவருடைய அண்ணியும் பாத்துக்கிட்டாங்க. சுத்தி இருக்கிற மத்த வேலைகள் எல்லாம் நானும் என் அம்மாவும் பாத்துக்கிட்டோம். குலதெய்வ கோவில் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது ரொம்ப வசதியா தான் இருந்தது. ஏன்னா உப்பு பயத்தம்பருப்பு எல்லாம் மறந்துட்டோம். டக்குன்னு வீட்டுக்கு போய் அதை எடுத்துட்டு வந்துட்டோம். பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு இவ்வளவு திங்ஸ் பேக் பண்ணிட்டு வந்தோம். இதுவே குலதெய்வ கோவில் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவு திங்ஸ் பேக் பண்ணிட்டு போனோம்னு யோசிச்சு பார்த்தா மலைப்பா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய குலதெய்வம் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு வைத்திய வீரராகவ பெருமாள் சுவாமி. திருமணத்துக்கு அப்புறம் இப்ப குலதெய்வம் எல்லையம்மன். என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் யார் வேணா இருக்கலாம். ஆனா நாம முக்கியமா வழிபட வேண்டியது நம்மளுடைய குலதெய்வத்தை தான். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அவங்க. அந்த தெய்வத்தை நாம வழிபடும் போது அவங்களுடைய ஆசி மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். சாத்விக் மொட்டை பத்தி இன்னும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா தொடர்ந்து என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.